வணக்கம் மக்களே, ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஏரியா. வேலை நடந்துட்டு இருக்கு வயலில். நேராக வண்டியிலேருந்து நேராக எடுத்து வயலுக்கு வந்தாச்சு. பாருங்க பாருங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நெல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்ஜினியர் சொல்லியிருக்கான்ல எனக்குன்னு வேலைக்கு போகாம வேலை இல்லாமல் ஊரில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இல்லைன்னு சொல்லி விவசாயத்தை முடிச்சுட்டு தான் வெளில வேலைக்கு போகிற மாதிரி வருது. ஆமாம் சொல்லுங்கள், இந்த வருஷம் என்ன போக்குவரத்து, எவ்வளவு கண்டிச்சு, என்ன போக்குவரத்து சொல்லுங்கள். இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் கம்மியாக வந்துருக்கு. ஒரு 10 ஏக்கர் அர்த்தம். இன்னும் கட்டி யாரும் அள்ளிட்டு இருக்கோம். சரி சரி. இது லாபமாக கிடச்சிருக்காகும். இதில் லாபம் அதான் நம்ம இதை கொண்டு போயிட்டு வயல்லேருந்து கதிர் அறுத்துட்டு அங்கேருந்து மூட்டை பிடிச்சி காய சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காய வச்சுட்டு எல்லாத்தையும் போடுங்க. நான் டிபிஎஸ்ல போடுறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா 17% இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. அதை காய வச்சு தான் போடணுன்றாங்க. இப்போ குறையணும் இல்ல இது குறைக்கணும்னா எல்லாரும் ஒன்றிணைந்தா இது குறைக்கலாம். இது வந்து நம்ம 20% போட சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் எஸ்ஆர்எம்ல இருந்து மில்காரங்க வந்து அமௌண்ட் விடுவாங்க. அவங்க மூலியமா இந்த மில்காரங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா மில்காரங்க இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு காய வந்து அதிகமா காய வச்சு அவங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துறான்னு நினைக்கிறேன். மேலிடம்னா டிபிசியில தலைமை. அதனாலதான் வந்து எல்லாருக்கும் விவசாயிகள் இன்னைக்கு இப்போ எல்லாத்தையும் காய வச்சுட்டு இருக்கோம். இப்போ நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா அது ஒரு போராட்டம் பண்ணோம்னா அவங்க என்ன இது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் இது பண்ணலாம். 20% வரைக்கும் இது பண்ணலாம். இங்க ஒற்றுமை இல்லை விவசாயிகள்கிட்ட. ஒற்றுமை இல்லாதனால இப்போ இதுக்கான தீர்வு என்ன? தீர்வு வந்து இது இப்போ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா பாண்டியநாதர் போறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கேஸை போட்டு அவரை உள்ள வச்சுட்டாங்க. அதுல வந்து அவர் வந்து அந்த உள்ள வைக்கணும்னு வைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த போராடி இருப்பாரு. போராடி ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி காய வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கும். இதனால விவசாயிகளுக்கு என்ன நட்டம்? காய வைக்கிறதுனால செலவு தான். செலவு எல்லாம் வட்டிக்கு வாங்கி விளைச்சிருக்கோம். இது வித்தாதான் தெரியும் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு தடவை காய வைக்கிறப்ப ஆள் கூலி இதெல்லாம் ஆள் கூலி இருக்கு. இப்போ கட்டணும், அடுத்து ஆளை வச்சு ஏற்றணும். அதெல்லாம் ஆள் கூலி தான் அதிகமாகுது. வண்டி செலவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வச்சு வாழ்றவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு போறாங்க. விவசாயம் மட்டும் தான் அப்படியே இருக்கிறோம். உழவடிச்சனும் வாங்கிட்டு காசு வாங்கிட்டான், உரம் ஊற்றனும் காசு வாங்கிட்டான். இப்போ நாங்கள் முதல்ல போட்டிருக்கோம். இன்னும் எங்களுக்கு இன்னும் வருமானம் இல்லை. இது போட்டால் தான் தெரியும் எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்கு, கைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க தலையெழுத்து மாற போறதில்ல, இப்படிதான் போயிட்டு இருக்கிட்டு நாங்க. ஒரு காலத்துல 1 கிலோ அரிசி விற்கும் 200 ரூபா 300 ரூபாய்க்கு. அப்ப தெரியும் எங்களோட வழி எல்லாருக்கும். இன்னையோட விவசாயிகளோட நிலைமை வந்து இதுதான். ஒரு விவசாயிகளோட குமுறல் இப்படிதான். ஒரு இன்ஜினியர் படித்தவரை இந்த அளவுக்கு வந்து விவசாயத்தை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட நிலைமையே வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் ரொம்ப அடிக்கட்டில் உள்ள விவசாயிகளோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா வேணுக்குன்னு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது சும்மா இதுக்காக நம்ம இது பண்ணல. ஒரு விவசாயோட நிலைமை இதுதான். இன்னைக்கு தான் வண்டியிலேருந்து வந்திருக்கோம். உங்களுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சு. நன்றி, வணக்கம் நண்பர்கள். தேங்க்யூ.